என்னப்பா பேசாத என் வயிற்ற சொல்லுப்பா. இன்னைக்கு ஆமாப்பா மாடு கட்ட இடம் போனப்பா எங்களுக்கு. நீங்க மாடு கட்ட இடம் கொடுங்க. பார்க்கல ஒரு பார்க்க எங்களுக்கு எங்க 2 பேரும் அந்த குடும்பத்துல சந்திரசேகர் குடும்பத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க உறவினர் இறந்து போனா அவங்க கதியை இப்போ வண்டியில் போட்டு மாநகராட்சி வண்டியில் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வாங்க நாங்கள் சார் நாய் கட்சி கொடுத்தா சார் பேச்சல இறந்தது சார் சார் ஒரு குழந்தை அதுக்கு என்ன சார் எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க. நீங்க பப்ளிக் கேள்வி கேட்டா நீங்க பேசுறது கரெக்ட். உடற்கெல்லாம் பேசுறது நீங்க சத்தமா பேசினா தொலைக்காட்சிக்காக பேசுறேன்னு தெரியாது. என்னோட பொசிஷன் சொல்றேன். சந்திரசேகர் செத்து போயிட்டார். செத்து போனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு எங்களை மாநகராட்சியில பதில் கேட்கறாங்க, பொதுமக்கள் பதில் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கை கால் விளங்காதவர் திருப்பதிகண்ண இறந்து போயிட்டாரு. இது இப்போ இருக்கிறது நம்ம வந்து ஒரு இதுல சட்டத்துல இந்த மாதிரி இடம் இருக்கணும். நீங்க கேட்குற இடம் இருக்குங்க. இடம் வந்து அவுட்டர்ல தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை மாதவரத்தில் அப்புறப்படுத்துங்க. இப்போ நீங்கள் இங்கே 200 மாடையும் காலையும் பண்ணால் அது சன வர்ற நேரத்தில் துரத்துது. வீடியோலாம் அப்படி இருக்கு. அவர் இறந்து போனால் அவர் குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியுங்க? இதே மாதிரி நீங்க மாடு சும்மா இருக்கிறது இல்ல, போய் வீடியோலாம் இருக்குமா? இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. பொது ஜனங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். எல்லாருமே வரங்க. கேவலமா இருக்குமா? ஒரு இறந்தவரோட சப்ஜெக்ட பேசாம நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம். அவரை குரோம்பேட்ல அவரை போய் பாருங்க, வாயில ரத்தம் கக்கி தலையில அடிபட்டு அவர் இறந்து போயிருக்காரு. அதை பத்தி எனக்கு வேதனை வேற ஒன்றும் இல்லை. நானும் கால்நடை முத்துவார். கால்நடை எப்படி வளர்க்கணும் தெரியும். யார் வீட்டுல இறப்பு ஏற்பட்டா அடுத்த சம்பவம் நடக்காது. எங்களுக்கு இடம் கொடுங்க. எங்களுக்கு அடுத்த சம்பவம் நடக்காது இடம் கொடுங்க. கேட்கறது ஒரு கரெக்டா மாநகராட்சியில வந்து ஏதாவது 4 இடம் நாங்க பின்னாடி வாங்க. நம்ம பேசுறோம் இல்லையா, கோவில்ல இருக்கக்கூடிய இடங்கள் பேசுறோம். உங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து வண்டி வரும்போது நம்ம சொல்றோம் இதுவும் பிடிச்ச மாடு குத்தி இருக்குன்னா உங்க முதல்ல நங்கநல்லூர்ல குத்தினது யார் தெரியுமா? அது ஏன் செய்தியாளர் தெரியுமா? மாட்டு உரிமையாளர். மாட்டு உரிமையாளர். ஒரு உயிர் போச்சுன்னா அந்த குடும்பத்தோட வேதனை உணரணும். இறப்போட போட்டி போட முடியாது. நாங்களும் சந்தோஷமா மாட பிடிக்கிறோம். கேளுங்க, நாங்க என்ன சந்தோஷமா மாட பிடிக்கிறோமா? வேற வேலை இல்லையா எங்களுக்கு? எங்களுக்கும் அவங்க கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி மாநகராட்சியில சொல்லி அனுப்பி விட்றாங்க. நாங்கள் அங்கே போனால் மக்கள் ஃபுல்லாக சூழ்ந்து எங்களை கேட்குறாங்க. நாங்கள் போனால் ஏங்க இந்த மாதிரி இறக்குறது, நீங்கள் உங்களால் இந்த சட்டத்தை பின்பற்ற முடியாது. சட்டத்தில் இப்போ கூட நான் என்ன சொன்னேன், சட்டத்தில் எந்த தொழிலையும் நம்ம பேன் பண்ண முடியாது. ஆனால் எந்த தொழில் பண்ணாலும் இப்போ பிளேன் நான் தொழில் பண்ணுறேன், பைலட் இங்கே நான் இறக்குவேன், எனக்கு இங்கே ஏர்போர்ட் போட்டு கொடுக்க முடியுமா? கொஞ்சம் நம்மளும் லாஜிக்காக பேசி அமைதியாக வாங்க. நாளைக்கு பேர் வாங்க, நாளைக்கு வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.